வெறும் மரத்தை மட்டுமே வச்சு இந்த மியூசியம் கிட்டத்தட்ட 40 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க. ஆமாங்க, 105 மீட்டர் உயரத்துல கடலோரத்துல 40 வருஷமா கட்டிட்டு இருக்க தாய்லாந்து பட்டாயால இருக்க சாஞ்சுரி ஆஃப் ட்ரூத்துக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த மியூசியம் பார்க்க கோயில் மாதிரியே இருக்கும், ஆனா இது கோயில் கிடையாது. முழுக்க முழுக்க சிற்பங்கள் வச்சு வெறும் மரத்தாலே கட்டியிருக்காங்க. இந்த மியூசியம்குள்ள நீங்க ஒரு இரும்பு இல்ல ஆணியை கூட பார்க்க முடியாது, எல்லாமே மர சிற்பங்கள். இதுல புத்திசம், ஹிந்து, தாய், கெமர்னு சொல்லி 4 மதத்தையும் ஊற்றுவிக்கிற மாதிரி ஏகப்பட்ட சிற்பங்கள் இந்த மியூசியம்குள்ள இருக்கு. இந்த மியூசியம் தாய்லாந்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் 1981ல இருந்து 40 வருஷமா கட்டுறாங்க. இந்த மியூசியம் கடலோரத்திலே இருக்கிறதுனால இதுல ஏதாவது ஒரு சிற்பம் சேதம் அடைஞ்சிருச்சுன்னா கூட அதை உடனே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களாமா. தாய் டெக்னிக் யூஸ் பண்ணி இன்டர்லாக்கிங் மூலமா கட்டப்பட்டிருக்க இந்த மியூசியம் முழுக்க முழுக்க கை சிற்பங்கள் மூலமாவே செதுக்கி இருக்காங்க. நம்ம ஆண் வாயை பொழுது பாக்குற அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா தத்ரூபமா கட்டியிருக்காங்க. இதுல மகாபாரதோட கதைகள் கூட செதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்து கடவுளான சிவன், பார்வதி, பிரம்மா, விஷ்ணு, விநாயகரை கூட இங்க பார்க்க முடியும். எந்தவித மத வேறுபாடும் இல்லாம வாழ்க்கையோட 7 தத்துவங்களை உணர்த்துற மாதிரி இந்த மியூசியம் கட்டியிருக்காங்க. இந்த யூனிவர்ஸ்க்கும் இயற்கைக்கும் மக்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை உணர்த்துறதுக்காகவும் ரிலேஷன்ஷிப் லைஃப் ஆஃப் ட்ரூத்னு சொல்லி நம்ம வாழ்க்கையோட எல்லா தத்துவங்களையும் உணர்த்துறதுக்காக இந்த மியூசியம் கட்டினதா சொல்லப்படுது. அதுக்காகவே இதுக்கு சாஞ்சுரி ஆஃப் ட்ரூத்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 500 பாட், அதாவது நம்பூர் காசுக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இவ்வளவு தூரம் போயிட்டு இப்படி ஒரு சூப்பரான இடத்தை எப்படி மிஸ் பண்ண முடியும்? நீங்க தாய்லாந்து போறீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணாம பாத்துட்டு வாங்க. நான் கிராண்ட் ராயல் டூர்ஸ் மூலமா தான் போயிருந்தேன். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் அட்ரஸ் கீழே கொடுத்திருக்கேன். மேலும் இந்த மாதிரி டிராவல் அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க எக்ஸ்ப்ளோர் இந்தியா தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.